நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாளைக்கான வியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து என்ன சொல்லியிருந்தேனோ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான வியூஸ்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஜோன்னு சொல்லியிருந்தேன். அதாவது 23,870 இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகல அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான லெவல் பார்த்தீங்கன்னா, 23,500 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 23,000 ஆ 400 செகண்ட் டார்கெட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆக முடியாம ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ பட் டார்கெட் வந்து இன்னைக்கு உடனே போகல. பட் ப்ராப்பர்லி நாளைக்கு போகலாம். நாளைக்கு போகலாம். இல்லாட்டி நாளான்னைக்கு கூட போகலாம். ஆ பட் நாளைக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கா என்னங்கிறத பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 23,870 அப்படின்னு நான் சொல்லிட்டு, அந்த ஃபெயில்டும் ஆயிருக்கு கரெக்ட்டா பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆனதுக்கான லெவல் வந்து ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,500 அதுக்கு பிறகு 23,425. ஸோ இப்ப நாளைக்கு மார்க்கெட் கன்டின்யூ ஆகணும்னா, என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வரக்கூடிய லெவல் வந்து 23,660. ஸோ பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் பாசிபிலிட்டிஸ் நெறைய வந்து இந்த லெவல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதாவது கேப் டவுன் ஆயிட்டு ட்ரேட் ஆகவும் செய்யலாம். அல்லது இந்த லெவல பிரேக் பண்ணியும் ட்ரேட் ஆக செய்யலாம். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன வந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து பிரேக் ஆகி ட்ரேட் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 23,500 வரைக்கும் கொண்டு போகலாம். அதன் பிறகு ஸ்ட்ராங்கா நின்றுச்சுன்னா 23,425 வரைக்கும் நம்ம கொண்டு போலாம். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ நம்ம புட் சைட்ல ஹோல்டிங் வச்சிருக்கேன். ஸோ ரீசன் என்னங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் பண்ணி ஃபெயில் ஆகுறதுனால நம்ம புட் சைட்ல ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த புட் சைட வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணணும்னு நெனைச்சோம்னா, பாசிபிலிட்டீஸ் ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல ரீஅகைன் பிரேக் அவுட் ஆயிட்டு ஆச்சுன்னா, நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். பட் கால் சைட்ல போகுறது சரி கிடையாது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்கு. ஸோ வச்சிருக்க புட் பொசிஷன வந்து இந்த லெவலுக்கு மேல மறுபடியும் மார்க்கெட் வந்து பிரேக் ஆயி க்ளோஸ் வச்சுருச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மட்டும் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு, அதன் பிறகு வெயிட் பண்ணி ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா, புட்ட எக்ஸிட் பண்ணிட்டு, கால் சைட்ல போறது நல்ல சாரி கால் சைட வந்து அவாய்ட் பண்ணிட்டு, ரீஅகைன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆனா மட்டும் போறது நல்லது. ஓகே. இதுதான் நாளைக்கான வியூ. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஃபெயில்டுக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எட்ஜஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகி கூட ட்ரேட் ஆகலாம் நாளைக்கு. ஒருவேளை மார்க்கெட் இங்கிருந்தே ஓப்பன் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் நெறையா இருக்கு. ஸோ இந்த லெவல் வந்துட்டா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, அதன் பிறகு இந்த லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவலா 23,500 வரைக்கும் கொண்டு போகலாம். இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 23,425 வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த லெவலுக்கு மேல நாம வந்து பொசிஷன ஹோல்ட் பண்றது சரி கிடையாது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவல் ரீச் பண்ணிடுச்சுன்னா, வெயிட் பண்ணி அதன் பிறகு ரீஅகைன் ட்ரெண்ட் வந்து டவுன் ஆகுதா? அல்லது கன்டின்யூ வந்து அப் சைட்ல போறதுக்கான சான்சஸ் இருக்காங்கிறத வாட்ச் பண்ணிட்டு, அதன் பிறகு நம்ம கொண்டு போலாம். ஸோ இதான் நாளைக்கான வியூஸ். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது? எந்த லெவல்ல நமக்கு என்ட்ரி குடுக்க சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்ற அத்தன விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்க இந்த வீடியோவ ஃபாலோ பண்றீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் செஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரியான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது.